சிஎஸ்ஐ ஆஃபீஸ்லேயும் இந்த ப்ரோக்ராமை ஆரம்பிக்க போகிறோம். டெம்பிள் ஸ்கொயரில் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே போல் எல்லா ஷோரூம்லேயும் இந்த ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். இதனுடைய காரணம் என்ன, எதுக்காக இது பண்ணுறாங்க, நம்ம கம்பெனியில் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீன் டிவி இருக்குது, உள்ளார எல்லா டெக்னாலஜி இருக்குது. பட் எல்லாமே இருந்தாலுமே கூட பவர் இல்லை, என்ன பண்ண முடியாது, இந்த டிவியால் இயங்க முடியாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லையா. ஸோ எல்லா டெக்னாலஜி இருக்கலாம், பட் பவர் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். அதே போல் தான் இந்த உடலும். இந்த உடலில் எல்லா பார்ட்ஸுமே இருக்கலாம், பட் உள்ளார ஸ்பிரிட் அப்படின்ற ஆத்மா இல்லை அப்படின்னா இந்த உடம்புக்கு இருந்து பிரயோஜனமே கிடையாது இல்லையா. அதே போல தான் நம்ம லைஃப்ல எல்லாமே இருக்கலாம், பட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற டச் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் எப்படிப்பட்டதுன்னா இந்த டிவி மாதிரி தான், பவர் இல்லாத டிவி போல தான். பவர் இல்லாத டிவிக்கு வேல்யூ இருக்கு, இதை வித்துருவாங்க உங்ககிட்ட, இது வந்து 1 லட்ச ரூபா சொல்லி வித்துருவாங்க. பட் இதோட வேல்யூ எப்போ அதிகமாகுது, நீங்க எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதோட நீங்க எப்போ பவர் கனெக்ஷன் கொடுக்குறீங்க அப்போ யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா டிவியாக தான் இருக்கும், டெக்னாலஜி உள்ள இருக்கும், பட் அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதே போல் தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்னா, எல்லாருமே டெக்னாலஜின்னு நாளைக்கு ஓடிட்டு இருக்கோம், மாடர்னைசேஷன் ஓடிட்டு இருக்கோம். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த மறந்து போயிட்டோம். என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் அப்படின்ற விஷயத்த மறந்து போயிட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனால தான் என்ன பண்ணுறோம், இந்த ஒரு ஆஸ்பெக்டை நம்ம அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம தினசரி இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஆன்லைனில் சேன் பண்ண வைக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து சிஎஸ்எஸ் அப்படின்ட்டு ஒரு குரூப்லேருந்து நம்ம செய்கிறோம். முன்னாடி தங்கமயிலே பண்ணிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று தனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கார்பரேட் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கொடுக்குற சொல்யூஷன்ஸ் ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன்ஸ் தான் கொடுக்குறோம். யாருக்குன்னா கார்பரேட் பீப்புளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதா என்னுடைய அர்த்தம். ஸோ இன்னைக்கு அளவில் மதுரையில் மொத்தம் 18 கம்பெனிஸ் நமக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான கிளைண்ட்டே நம்மளுக்கு தங்கமயில் தான் இல்லையா. தங்கமயிலேருந்து ஆரம்பித்தோம், இப்போ தங்கமயிலே ஒரு கிளைண்ட்டாக மாறிடுச்சு. அது இல்லாமல் 18 கம்பெனிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், தினசரி போயிட்டு நம்ம இந்த சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய ஷோரூம்ஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதே சிஎஸ்எஸ், சென்னையிலேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஷயமானது இன்னைக்கு நிறைய இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளில் ஐஐடி மண்டி அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. மண்டி அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கு. ஸோ ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அந்த ஐஐடி மண்டியோட கொலாபரேட் பண்ணி இந்த சிஎஸ்எஸ் என்ன பண்ண போதும் அப்படின்னா இனிமேல் நிறைய ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம். ஏன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ ஆன்மீகம் அப்படின்னா கொஞ்ச நேரம் பஜனை பாடிட்டு ஏதோ பொங்கல் சுண்டல் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆன்மீகத்தில் தான் உண்மையான நாலேஜே கிடைக்கும். ஏன்னா ஆன்மீகம் அப்படின்னா நம்மளுக்கு 3 விதமான விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் ஆன்மீகம் சொல்கிறோம். பொதுவாக நம்ம ஸ்கூலில் போய் கற்றுக்கிறது வெறும் தியரட்டிக்கல் நாலேஜ் தான். உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ லட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், லட்டுடைய குவாலிட்டி என்னது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னது, ஸ்வீட்னஸ் இல்லையா. லட்டுனா ஸ்வீட்டா இருக்கும். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா, எல்லாரும் இங்க இருக்கீங்களா? நிறைய பேர் தெரியாது. ஸோ அடுத்த வாரம் நான் வந்து நேம் லிஸ்ட் வாங்கி வச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஆன்சர் சொல்ல மாட்டீங்க, அதனால என்ன பண்ணலாம், பேரை சொல்லியே கொஸ்டின் கேட்கலாம். எனக்கு ஒரு சிலர் பேர் தெரியும். இப்போ காளிகுமார் சார் இங்கே இருக்காரு. ஸோ எனக்கு ஒரு சிலர் பேர் தான் தெரியும், மற்ற யாருமே காளிகுமார் சார் இருக்கார் பேர் தெரியும், அருண்குமார் சார் பேர் தெரியும், மற்றவங்க பேர் எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் நேம் லிஸ்ட் தான் கொடுங்க, பேர் கேட்கறது ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் தீபிகா மாதாஜி இருக்காங்க, அப்புறம் வேற யார் இருக்காங்க, இந்த பக்கம் யாருமே எனக்கு தெரியாது, யாருமே தெரியாது, நிஜமா பேரே தெரியாது, ஆளுங்களை தெரியும். டிஜி கோல்டு யார் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, உங்க பேர் என்ன? சண்முக பிரியா. ஓ, இங்க சண்முக பிரியா, அங்கே சண்முக. டிஜி கோல்டு நேற்று நீங்கள் ஒரு நம்பர் கொடுத்தீங்கல்ல, அது எனக்கு மறுபடியும் நிறைய ஃபீட்பேக்ஸ் வருது, யாரும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பார்த்துப்போம். சரி, ஸோ கடைசி என்ன சொன்ன விஷயம் சொன்னேன், நேம் லிஸ்டா இல்லையே, விஷயத்துக்கு வரவே இல்லையே, லட்டு பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ ஸ்வீட்னஸ் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னேன், லட்டுனா ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். இது நமக்கு தியரட்டிக்கல் நாலேஜ். நம்மளுக்கு காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்கிறது இப்படியே சொல்லி கொடுப்பாங்க, லட்டுன்னா அது ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எங்க என் கூட ஒரு பையன் சுத்திட்டு இருப்பானு, டேய் வந்தான், உன் பேர் என்ன? மதன் தானே? மதன். சரி மதன், நீ சொல்ல, இப்ப லட்டு ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னா லட்டு எங்க ஸ்வீட்டா இருக்கும்? நாக்குல வச்சாதான் ஸ்வீட்டா இருக்கும், மூக்குல வச்சா ஸ்வீட்னஸ் தெரியாது, காதுல வச்சா ஸ்வீட்னஸ் தெரியாது. அப்ப லட்டு ஸ்வீட்டா இருக்கும்னு சொல்லி கொடுக்கறது தியரட்டிக்கல் நாலேஜ்.
லட்டு நம்ம சாப்பிட்டு நாக்கில் வச்சு அதான் ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது நம்முடைய கல்ச்சர் ட்ரெடிஷன். இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், சமயோஜித புத்தின்னு சொல்லி சொல்றோம், காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த காமன் சென்ஸ் அப்படிங்கிற நம்மளுக்கு புக்கில் வராது. அது எல்லாம் வரும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும், மனுஷங்களோட பழகிறதெல்லாம் வரும். நம்ம காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது, காமன் சென்ஸ் ரொம்ப பெரிய காமனான விஷயமே கிடையாது. பெரிய டிகிரி படிச்சிருப்பாங்க, ஒரு ஃபில் பண்ணவே தெரியாது, ஒரு ஃபார்மை ஃபில் பண்ண கூட தெரியாது அவங்களுக்கு. எப்படி மனுஷங்களோட பேசுறது அப்படின்னு தெரியாது, கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாது. ரெண்டாவது விஷயம், காமன் சென்ஸ் ரொம்ப முக்கியம். இப்ப சொல்லுங்க, ஸ்வீட்னஸ் எங்க இருக்கு? லட்டுல இருக்கா, நாக்குல இருக்கா? சத்தம் கேட்கவே இல்லையே. லட்டுல இருக்கா, நாக்குல இருக்கா ஸ்வீட்னஸ்? உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஸ்வீட் ஆனது உங்க நாக்கில் பட்டாதான் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா? ஸோ தியரட்டிக்கல் நாலேஜ் புக்கில் இருந்தா பார்த்தாது. அது எப்போ நீங்க லைஃப்ல ப்ராக்டிக்கல் அப்ளை பண்றீங்களோ அந்த நாலேஜ் உங்களுக்கு என்ன ஆகும், உபயோகமாகும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம புக்கிஷ் நாலேஜோட எது உயர்ந்தது? காமன் சென்ஸ் இல்லையா? எக்ஸ்பீரியன்ஸ், டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளுக்கு உயர்ந்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம். சரி, இப்ப ஸ்வீட்னஸ் நாக்கில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன ஆகுது, ஒரு ஆள் இறந்து போயிட்டார். இறந்து பாடுத்துட்டு இருக்காரு. லட்டு கேட்டே தாத்தா, லட்டு சாப்பிடாம செத்து போயிட்டே தாத்தா. ஜம் கடையில இருந்து லட்டு வாங்கிட்டு தாத்தா, லட்டு சாப்பிடாம செத்து போயிட்ட தாத்தா. லட்டு சாப்பிடு தாத்தான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், லட்ட தாத்தா வாயில வைக்கிறான். தாத்தா சாப்பிடு, நல்லா இருக்கு பேராண்டி அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். லட்டு இருக்கா? இருக்கா? நாக்கு இருக்கா? ஸ்வீட்னஸ் இருக்கா? இல்லையே. ஏன் இல்ல? ஏன்னா அங்க என்ன இல்ல? என்ன இல்ல? ஆத்மா கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஸ்வீட்னஸ் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம் லட்டுல இருக்கு, நினைச்சிட்டு இருக்கோம் லட்டுலயும் கிடையாது. நாக்குல இருக்கு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப அவங்க கிட்ட நாக்கு தான் இருக்கு, ஆனா அவனால என்ன பண்ண முடியல, ஸ்வீட்னஸ் இப்ப உணர முடியல. அப்ப என்ன இல்லாதனால அவனை உணர முடியல, அவனால ஆத்மா இல்லாதனால உணர முடியல. அப்ப ஸ்வீட்னஸ் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப ஸ்வீட்னஸ் லட்டுல இருக்கா என்ன? கிடையாது. நாக்குல இருக்கா என்ன? கிடையாது. அப்ப எங்கதான் இருக்கு? எங்க இருக்கு? ஆத்மா இருக்கு. பின்னாடி உட்கார்ந்தவங்க நல்லா இருட்டா இருக்கு, எனக்கு வெளிச்சமா இருக்கு, தெரியவே மாட்டீங்க யார் எங்க இருக்கு என்ன தெரிய மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் உட்காந்து இருக்கான், என்ன உரியடியில என்ன பண்ணி விட்டானோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. பொங்கல்ல அடுத்த பொங்கல் வரைக்கும் விட மாட்டேன். சரி, இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்ச நான் பேசினது? ஓகே. இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன். ஒரு ஆளு கோமால படுத்துட்டு இருக்காரு. அவனுடைய நாக்குல போய் நீங்க இப்ப லட்டு வைங்க, அவனுக்கு டேஸ்ட் தெரியுமா? தெரியுமா? தெரியவே தெரியாது. இப்ப லட்டு இருக்கா? இருக்கு. ஸ்வீட்னஸ் இருக்கா? இருக்கு. ஏன்டா சும்மா இருக்க மாட்டியா? அவங்க சொல்றாங்க. அவங்க கிட்ட உயிர் இருக்கா, உள்ளார ஆத்மா இருக்கா? ஆனா ஸ்வீட்னஸ் தெரிய மாட்டேங்குதே. நீங்க என்ன சொன்னீங்க, ஆத்மால தான் ஸ்வீட்னஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஆத்மா தான் இருக்கு, ஆனா ஸ்வீட்னஸ் தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏன்னா என்ன இல்ல? இப்ப கான்சியஸ்னஸ் உள்ள இருக்குமா? இல்லாம கிடையாது, உள்ள இருக்கா. அவன் இன்னும் உயிரோட இருக்கான்ல, கான்சியஸ்னஸ் உள்ள இருக்கு. இப்ப என்ன தெரியுமா இல்ல? இதுதான் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் நாலேஜ் புக்கிஷ் நாலேஜ், செகண்ட் சொல்லி கொடுக்கிறது லாஜிக் காமன் சென்ஸ், தேர்ட் சொல்லி கொடுக்கிறது நமக்கு சாஸ்திரம் சொல்லி சொல்லலாம். ஆத்மா பத்தி சொல்லி கொடுக்க சாஸ்திரம் சொல்லி சொல்லலாம். நாலாவது விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் பக்தின்னு சொல்லி சொல்றோம், இல்லைன்னா பக்தருடைய சங்கம் சொல்லி சொல்றோம். இது நம்மளுக்கு பக்தருடைய சங்கத்தை தெரிஞ்சுக்கலாம். என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆத்மா இருந்தா மட்டும் பத்தாது.